ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோட்டோ டெக். இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து ஒரு எஸ்கிராஸ், மாருதி சுசுகியோட எஸ்கிராஸ் டீசல் வண்டி. டீசலில் ஹைப்ரிட் வரும். ஹைப்ரிட் வண்டிக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபியூஸ் பாக்ஸ் லொக்கேஷன்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஃபியூஸ் பாக்ஸ் லொக்கேஷன்ஸ் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் சொல்லுவோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் சொல்லுவோம். ஸோ நான் இப்போ இக்னிஷன் கீயை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோடனே கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வார்னிங் மெசேஜஸ் வருதுன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இந்த வண்டி வந்து ஒரு முழுக்க ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக பண்ணது. எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஃபியூஸஸ்லாம் செக் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணோடனே இந்த வார்னிங் மெசேஜ்லாம் போயிடுச்சு. ஸோ ஜென்ரலாக 2-3 வார்னிங் மெசேஜஸ் வந்தது, அதை ரெக்டிஃபை பண்ணோம். ஸோ ரெக்டிஃபை பண்ணும்போது இந்த வீடியோவை வந்து ஃபியூஸ் பாக்ஸ் லொக்கேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஸோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா க்ளோ பாக்ஸ். இந்த க்ளோ பாக்ஸ் இருக்குங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு காட்டுறேன் பாருங்கள். இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டேன், லெஃப்ட் சைடு டோர் ஓப்பன் பண்ணோன்னா இந்த க்ளோ பாக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்பெட் மாதிரி இருக்குது பாருங்கள், சின்ன பட்டன் தெரியும். இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். இந்த பட்டனையும் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும். 2 பட்டனையும் கழட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபியூஸ் பாக்ஸ் தெரியும். ஸோ இந்த சின்ன பட்டன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன். ஸோ 2 பட்டனையும் கழட்டிட்டு இந்த கார்பெட்டை நீக்கினீங்கன்னா, வெளியில் தள்ளினீங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூஸ் பாக்ஸ் லொக்கேஷன் இருக்கும். இந்த ஜஸ்ட் சின்ன கனெக்டரை வச்சு அப்படி நீக்கினீங்கனாலே வந்துடும் வெளியில். எடுத்த பண்ணே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் கவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கவர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸில் வர இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த கவரில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த கவரை கையை வச்சு அப்படி நீக்கினீங்கன்னா கம்ப்ளீட் ஃபியூஸ் இருக்கும். பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட்டோட ஃபியூஸஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஃபியூஸ் என்னென்ன ஃபியூஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா டெயில் லேம்ப் ஃபியூஸு, ரிவர்ஸ் ஃபியூஸு, பவர் விண்டோ ஃபியூஸு, ப்ளஸ் வந்து இன்டீரியரில் இருக்க எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாத்துக்குமே தேவைப்படுற ஃபியூஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ஃபியூஸ் வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 7.5லேருந்து ஸ்டார்ட் ஆகி 30 ஆம்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் இன்டீரியரில் வர லைட்ஸ் எல்லா ஃபியூஸுமே இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதை நம்ம இந்த கவரில் வச்சே தெரிஞ்சுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸு 20 ஆம்ஸு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பிடபிள்யூன்னு போட்டிருக்கோம், அதே மாதிரி இக்னிஷன் கொடுக்கும், ஏ ஸ்டாப்னு போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு கோட் வேர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. கோட் வேர்ட் மாதிரி கொடுத்துருக்கும் போது நமக்கு வந்து அதோட விரிவாக்கம், ஐ மீன் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது தெரியாது. இதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் பிடிஎஃப், மாருதியோட ஒயரிங் டயக்ராம்லேருந்து எடுத்த ஒரு பிடிஎஃப் எஸ்கிராஸ்க்குது. எஸ்கிராஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்னென்ன இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அந்த பிடிஎஃப் வச்சு நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த எஸ்கிராஸில் அப்படின்னா அந்த பிடிஎஃப் வச்சு நீங்கள் க்ளீனாக பார்த்துக்கலாம். அது வந்து கம்ப்ளீட்டாக ஒயரிங் டயக்ராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒயரிங் சிம்பிள்னா என்ன, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே அந்த பிடிஎஃப்ல இருக்கும். ஸோ அந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ். ஸோ இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இன்ஜின் பக்கத்தில் தான் வரும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் எல்லா மாடலுக்குமே கொடுக்கறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வரும், பேட்டரி பக்கத்துலேயே வரும். ஃபஸ்ட்டு மெயின் வந்து பேட்டரியோட ஃபியூஸ் பாக்ஸ். பேட்டரியில் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபியூஸ் பாக்ஸ்னு சொல்லுவோம். 2 ஃபியூஸ் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்லேருந்து வர ஃபியூஸு, இன்னொன்று வந்து நார்மலாக பக்கத்தில் ஒன்று கொடுப்பாங்க. அதோட யூசேஜஸ் எல்லாமே நீங்கள் அந்த பிடிஎஃப்ல பார்த்துக்கலாம். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி டெர்மினலுக்கு பின்பக்கம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபியூஸ் வச்ச மாதிரி வரும். ஒரு ஃபியூஸ் வச்சு வரும். அந்த ஃபியூஸும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன், க்ளோ ப்ளக்லாம் கூட வரும் இதில் தான். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த பிடிஎஃப்ல விரிவாக்கமாக கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் மெயின் வந்து இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டோட கவரை கழட்டினீங்கன்னா, இந்த ஃபியூஸ் பாக்ஸ் கவரை கழட்டினீங்கன்னா இதில் நார்மலான ஃபியூஸ் ப்ளஸ் ரிலேவும் வரும். ரிலே பார்த்தீங்கன்னா மெயின் ரிலே, ஃபியூல் பம்ப் ரிலே, ஸ்டார்டர் மோட்டர் ரிலே, ரேடியேட்டர் ஃபேன் மோட்டர் ரிலே, ஃபாக், ரியர் ஃபாகு, ஃப்ரண்ட் ஃபாகு எல்லாத்தோட ரிலேவும் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் ஃபியூஸும் கொடுத்துருப்பாங்க. இதோட ஃபியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கினாலும் இந்த கவரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் பாக்ஸோட கவர்லேயே பேக் சைட்லேயே கொடுத்துருப்பாங்க, ஒரு கோடு மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபியூஸையும் நம்ம விரிவாக்கமாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி எடுத்தீங்கன்னா
உங்களுக்கு முழுக்க அந்த பிடிஎஃப்ல என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அந்த ஃபியூஸ் பாக்ஸும் மட்டும் கிடையாது, என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் அந்த பிடிஎஃப். இந்த பிடிஎஃப்ல ஃபியூஸ் பாக்ஸில் வர டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் தவிர்த்து ஒயரிங் டயக்ராமில் என்னென்னலாம் சிம்பிள்ஸ் வரும், என்னென்னலாம் இருக்கா அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த பிடிஎஃப்ல இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா மெயில் கனெக்டர், ஃபீமேல் கனெக்டர் ப்ளஸ் வந்து ஒயரிங் பஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, டோட்டலாக ஒயரிங் பஞ்சோட கோடு என்னென்னலாம், பேட்ரி கேபிள்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஏசி ஒயரிங் ஹார்னஸ், இன்ஜின் ஒயரிங் ஹார்னஸ்னால் சி அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அப்படியே மெயில் கனெக்டர்னா என்ன, ஃபீமேல் கனெக்டர்னா என்ன, ஜங்ஷன் பாக்ஸில் எப்படி கனெக்ட் ஆகுறது, ப்ளஸ் வந்து கிரவுண்ட் லைன் எப்படி செக் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா பவர் வோல்டேஜ், பவர் சப்ளை வந்து ஃபியூஸ்லேருந்து பவர் சப்ளை எப்படி போகிறன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பேட்ரி கேபிள்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற அந்த ஒயரிங் ஹார்னஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து கனெக்ட் ஆகி அப்படியே வந்துகிட்டே இருந்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. நம்ம இப்போ பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக ஒரு கொடுத்துருக்கேன். மொத்தம் வந்து 46 பேஜ் இருக்குது. 46 பேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே இதுதான் பிடிஎஃப் தான். இதில் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்கள், இதுதான் வந்து இந்த ஃபியூஸ் பாக்ஸு, மெயின் ஃபியூஸ் பாக்ஸ்னு சொல்லுவோம். அந்த பேட்டரி டெர்மினலில் வருது பார்த்தீங்களா, 76, 77 அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கார்டு. 76 பார்த்திங்கன்னா வந்து ஆல்டர்னேட்டிவ்லேருந்து வர ஃபியூஸு, 77 பார்த்திங்கன்னா பிளாங்காக தான் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்த 5 ஃபியூஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, 5 ஃபியூஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்கும். இது பேட்ரி கேபிள்லேயே வரும், பாசிட்டிவ் கேபிளில் வரும். அப்படியே வந்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸில் என்னென்ன ஃபியூஸஸ் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன், இதை தவிர்த்து என்னென்ன ரிலே இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ், என்னென்ன டைப் ஆஃப் ரிலே இருக்குது அப்படின்றது எல்லாமே இதுலேயே இருக்குது. நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் மெயின் ரிலே என்னென்ன வரும், ஃபியூல் பம்ப் ரிலே என்னும், ஃபாக் லாம்ப் ரிலே, ரேடியேட்டர் ஃபேன் மோட்டர் ரிலே, எல்லா ரிலே இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது தவிர ஃபியூஸ் என்னென்ன ஃபியூஸ் வரும் அப்படின்றது இருக்குது. ஸோ இது வந்து பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம கழட்டி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃபியூஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ரிலே பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட்டோட ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேக் சைடில் என்னென்னலாம் ரிலே வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸே உங்களுக்கு டிஃபாகர் ரிலே, ஹார்ன் ரிலே, இது வந்து நம்ம இன்ஜின் பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட்டோட ஜங்ஷன் பாக்ஸ் கழட்டினீங்கன்னா அதோட பேக் சைடில் இருக்கும். அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கம்ப்ளீட் இது எல்லாமே இருக்கும். இதை தவிர்த்து உங்களுக்கு ஒரு சர்க்கியூட்டோட ஃபியூஸ் வேணும் அப்படின்னா, ஒயரிங் டயக்ராம் வேணும்னா இதோட மேனுவல் இருக்குது. இந்த மேனுவலை பற்றி வேணும்னா வாட்ஸ்அப்பில் பின் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி எடுத்தாலே இந்த எஸ்கிராஸோட ஃபியூஸ் பாக்ஸ் லொக்கேஷன்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸோட டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ எஸ்கிராஸ்க்கு எடுத்துட்டிங்கன்னா 2 ஃபியூஸ் பாக்ஸ் வரும். ஒன்று பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸு, இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸு. ஸோ இதோட கம்ப்ளீட் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இதோட ஒயரிங் டயக்ராமு ப்ளஸ் வந்து இதோட ரிப்பேரிங் மேனுவல்ஸு சம்மந்தப்பட்டது எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பின் பண்ணுங்கள், நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக். உன் வாழ்க்கை உன் கையில்.